விழுப்புரம் அருகே அரகண்டநல்லூர் அருகே உள்ள அரசு தொழில்நுட்பக் கல்லூரியில் 2 பேராசிரியர்கள் மோதலில் ஈடுபட்ட சம்பவம் மாணவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2020ஆம் ஆண்டில் பொறுப்பு முதல்வராக இருந்த ஐயப்பன் பணம் கையாடல் செய்ததாக தற்போதைய முதல்வரிடம் விரிவுரையாளர் ராம்சுந்தர் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் பேராசிரியர் அறையில் ராம்சுந்தரை ஐயப்பன் தாக்கியுள்ளார். ராம்சுந்தர் தரப்பில் காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டதால் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே வள்ளிமதுரையில் பாசன தேவைக்காக வரட்டாறு அணையை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் திறந்து வைத்தார். பழைய ஆயக்கட்டு பகுதிகளில் உள்ள 11 ஏரிகளுக்கு தொடர்ந்து 20 நாட்களுக்கும், புதிய ஆயக்கட்டு பகுதியில் உள்ள 14 ஏரிகளுக்கு 20 நாட்களுக்கும் தலா 51.84 மில்லியன் கனஅடி நீர் திறக்கப்படுகிறது. மொத்தம் 5108 ஏக்கர் பரப்பளவில் பயிர்கள் பாசன வசதி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே கடற்கரையில் சரக்கு வாகனத்தில் கடத்தப்பட்ட 2000 கிலோ ரேஷன் அரிசியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். முள்ளிமுனை கிராமத்தில் சந்தேகத்திற்கிடமான வகையில் பயணித்த சரக்கு வாகனத்தை காவலர்கள் மடக்கி சோதனை செய்தபோது அதில் 50 மூட்டைகளில் 2000 கிலோ ரேஷன் அரிசி இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து வாகனத்தை பறிமுதல் செய்த காவலர்கள் புதுக்கோட்டை அறந்தாங்கியைச் சேர்ந்த ஓட்டுநர் கிஷோர், பீகாரைச் சேர்ந்த மனோஜ்குமார், அன்சுகுமார் ஆகியோரை கைது செய்தனர். ஈரோடு தந்தை பெரியார் அரசு பல்நோக்கு மருத்துவமனைக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 நவீன படுக்கைகளை தனியார் நிறுவனம் நன்கொடையாக வழங்கியுள்ளது. 8 தளங்கள், 1085 படுக்கை வசதிகளை கொண்ட இந்த மருத்துவமனையில் எக்ஸ்ரே வசதியுடன் கூடிய படுக்கை வசதி இல்லாமல் இருந்தது. இந்நிலையில் சி-ஆர்ம் எக்ஸ்ரே படுக்கையை நன்கொடையாக தனியார் நிறுவனம் வழங்கியது. இந்த வசதியால் அறுவை சிகிச்சை செய்ய தனியாக எக்ஸ்ரே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகாசியில் மாவட்ட அஞ்சலகத்துறையினர் சார்பாக கல்லூரி மாணவ மாணவியருக்கான சிறப்பு பாஸ்போர்ட் முகாம் நடைபெற்றது. ஏராளமான மாணவ மாணவிகள் தங்களது ஆவணங்களை சமர்ப்பித்த நிலையில் அவற்றை பரிசீலித்து தகுதியுள்ள விண்ணப்பங்களை பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு பரிந்துரை செய்து சிரமமின்றி பாஸ்போர்ட் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அஞ்சல் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ரமலான் மாதத்தையொட்டி தூய்மை பணியாளர்களுக்கு இஸ்லாமியர்கள் புத்தாடைகளை வழங்கினர். காயிதே மில்லத் சமூக நல அறக்கட்டளையைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் சார்பாக சமத்துவ இப்தார் விழா கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆயக்குடி பேரூராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளியோருக்கு உதவும் வகையில் 500 பேருக்கு வேட்டி, சட்டை, சேலைகளை அவர்கள் வழங்கினர். முன்னதாக உலக நலன் வேண்டியும் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டியும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி முத்துமாரியம்மன் கோவிலில் மாசி பங்குனி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மீனாட்சிபுரத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் மாசி பங்குனி திருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் முத்தாளம்மன் கோவிலில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் ஏந்தி, அலகு குத்தி, காவடி எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தீக்குழி இறங்கியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கரும்பு தோட்டத்தில் திடீரென தீப்பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மணப்பாறை அருகே கருமலையில் வெங்கடேஷ் என்பவருக்கு சொந்தமான கரும்பு தோட்டத்தில் காய்ந்த சருகுகளில் திடீரென தீப்பற்றியுள்ளது. சிறிது நேரத்தில் தீ மளமளவென பரவி கரும்பு பயிர் முழுவதும் பற்றி எரியத் தொடங்கியது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த துவரங்குறிச்சி தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கோவை நாச்சிப்பாளையம் அருகே அரசு பள்ளி பெண் ஆசிரியை எரிந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுக்கரை அரிசிப்பாளையத்தைச் சேர்ந்த பத்மா என்பவர் வழுக்குப்பாறை அரசு பள்ளியில் ஆங்கில ஆசிரியையாக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் பள்ளிக்கு சென்ற பத்மா வீட்டிற்கு வராததால் அவரது குடும்பத்தினர் மதுக்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் வழுக்குப்பாறை சாலையில் ஓடை அருகே பத்மா எரிந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார்.
பெங்களூருவைச் சேர்ந்த நபர் ஒருவர் 50 கோடி ரூபாய் கொடுத்து நாய் ஒன்றை வாங்கியுள்ளார். விதவிதமான இனங்களைச் சேர்ந்த நாய்களை வாங்கி வளர்த்து வருபவர் சதீஷ். இவர் அரிய வகை ஓநாய் மற்றும் கவுகஷியன் ஷெப்பர்ட் கலப்பின நாயை சமீபத்தில் வாங்கினார். கடம்பாம் ஒகாமி என்ற இந்த நாய் உலகிலேயே விலை உயர்ந்த நாய்களில் ஒன்றாகும். இந்த நாயை அமெரிக்காவிலிருந்து இடைத்தரகர் மூலமாக வாங்கியுள்ளார். 4 வயதே ஆகும் இந்த நாய் 75 கிலோ எடை கொண்டது. கும்பமேளாவில் சுமார் 1000 இந்துக்களை காணவில்லை என உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் பேட்டியளித்த அவர் கும்பமேளாவில் கலந்து கொண்டவர்களில் 1000த்திற்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்றார். அவர்கள் தொடர்பான போஸ்டர்களை பாஜக அரசு கிழிப்பது வேதனை அளிப்பதாக தெரிவித்த அகிலேஷ் காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ரஷ்யாவின் மாஸ்கோ நகரத்தில் வேகமாக சென்ற கார் ஒன்று தறிகட்டு ஓடி ஆற்றில் விழுந்து விபத்திற்குள்ளானது. அங்குள்ள ஒசேரி ஆற்றிற்கு அருகே சென்ற கார் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அதிவேகத்தில் சென்றது. பின்னர் அங்குள்ள தடுப்புச் சுவரை உடைத்துக் கொண்டு சென்ற அந்த கார் ஒசேரி ஆற்றில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. விபத்தில் ஓட்டுநர் உயிரிழந்தார். மறைந்த நடிகர் ரகுவரனின் திரைப்பயணம் தொடர்பான ஆவணப்படம் ஒன்று உருவாகியுள்ளது. ரகுவரன் மறைந்து 18 ஆண்டுகளாகும் நிலையில் அவரது திரைப்பயணம், வாழ்க்கை உள்ளிட்டவை குறித்து ஆவணப்படம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. ஹாசிப் அபினா ஹஹீப் என்பவர் இந்த ஆவணப்படத்தை இயக்கியுள்ளார். இதன் போஸ்டரை ரகுவரனின் மனைவியும் நடிகையுமான ரோஹிணி வெளியிட்டுள்ள நிலையில் விரைவில் ரிலீஸ் ஆக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அகழாய்வில் முதல் முறையாக 102 சென்டிமீட்டர் ஆழத்தில் ஈயம் கண்டெடுக்கப்பட்டது. விஜய கரிசல்குளம் மேட்டுக்காடு பகுதியில் 3ஆம் கட்ட அகழாய்வில் 87 சென்டிமீட்டர் ஆழத்தில் அலங்கரிக்கப்பட்ட பதக்கம் மற்றும் இரும்பும் கிடைத்துள்ளது. இதன் மூலம் தமிழ் மக்கள் நுண்ணிய வேலைப்பாடுகளுடன் கூடிய பதக்கங்கள் மற்றும் இதர கலைப்பொருட்களை பயன்படுத்தியுள்ளதை உறுதி செய்யும் வகையில் கிடைக்கப்பெற்றுள்ள புதிய கண்டுபிடிப்புகளால் பெருமகிழ்ச்சி அடைவதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வரும் 28ஆம் தேதி தொடங்க இருக்கும் நிலையில் மதுரை மாவட்டம் சங்கரலிங்கபுரத்தில் அரசு ஆதிதிராவிடர் நல உயர்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியர், ஆசிரியர் மற்றும் பெற்றோரிடம் வாழ்த்து பெற்றனர். தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசாக தென்னம்பிள்ளைகளை வழங்கி ஆசிரியர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். உளுந்தூர்பேட்டை அருகே இடுகாட்டுக்கு பாதை கேட்டு இரவில் சடலத்தை வைத்து தீப்பந்தம் ஏந்தி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மட்டிகை கிராமத்தில் ஒரு சமூகத்தினர் வசிக்கும் பகுதியில் இடுகாட்டிற்கு செல்ல பாதை இல்லாததால் விளைநிலங்கள் வழியே சடலங்களை எடுத்துச் செல்லப்படுகிறது. ஊரில் முதியவர் காசி உயிரிழந்த நிலையில் விளைநிலத்தில் பயிரிடப்பட்டுள்ளதால் சடலத்தை எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படவில்லை என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினார். திருப்பத்தூர் அருகே அரசு விரைவு பேருந்து முன்பக்க டயர் கலந்து கண்மாய்க்குள் ஓடியதால் பயணிகள் அதிர்ச்சியில் உறைந்தனர். திருச்செந்தூரில் இருந்து கும்பகோணத்திற்கு 25 பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற அரசு விரைவு பேருந்து ஜெயமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் விபத்துக்குள்ளானது. ஓட்டுநர் இருக்கைக்கு கீழ் இருந்த டயர் கலன்றதால் பேருந்து 50 மீட்டர் தூரம் சாலையை கிழித்துக் கொண்டு நின்றது. பயணிகள் அனைவரும் இருக்கைகளில் இருந்து விலகி விழுந்து லேசான காயத்துடன் தப்பினர். மதுரை காளவாசல் பகுதியில் உள்ள போக்குவரத்து சந்திப்பில் தென்னங்கீற்றாலான நிழற்பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் சிக்னலில் வாகன ஓட்டிகள் காத்திருந்து அவதியடையாமல் இருக்கும் வகையில் மாநகராட்சி நிர்வாகத்தின் இந்த ஏற்பாடு வரவேற்பை பெற்றுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே தனியார் மருத்துவமனையில் தவறான ஊசி போட்டதால் இளைஞர் உயிரிழந்ததாக கூறி அவரது சடலத்தை வைத்து மருத்துவமனை நிர்வாகத்திற்கு கண்டனம் தெரிவித்து உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எளியத்தூர் கிராமத்தை சேர்ந்த மாரியப்பன் என்பவர் அறுவை சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு அங்கு பணியில் இருந்த செவிலியர் ஊசி போட்டதாக கூறப்படுகிறது. ஊசி போட்ட சிறிது நேரத்தில் அவர் மயக்கமடைந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்தவருடைய உறவினர்கள் தவறான ஊசி போட்டதால் தான் அவர் உயிரிழந்ததாக கூறி மருத்துவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தஞ்சையில் 13 வயது மகளுக்கு பாலியல் தொல்லை அளித்து வந்த தந்தை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். ஒரத்தநாடு அருகில் உள்ள கிராமத்தில் வசித்து வரும் கூலி தொழிலாளி கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை பிரிந்து 13 வயது மகளுடன் வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் அவரது மகள் வகுப்பறையில் சோர்ந்து மயங்கி விழுந்துள்ளார். இதுகுறித்து ஆசிரியைகள் மாணவியிடம் விசாரித்த போது தந்தையால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி வருவதாக மாணவி கூறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் ஒரத்தநாடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் மகளுக்கு தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தல் அளித்து வந்த தந்தையை போக்சோ சட்டத்தின் கீழ் காவலர்கள் கைது செய்தனர்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரையில் 100 ஆண்டு பழமையான பகவதியம்மன் கோயில் மாசி திருவிழாவை முன்னிட்டு பால்குடம், காவடி, தீச்சட்டி எடுத்து ஏராளமான பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோயிலில் அரிவாள் மீது ஏறி நின்று நேர்த்திக்கடன் செலுத்தும் வினோத வழிபாட்டிலும் ஈடுபட்டனர். பெரியகுளம், அரண்மனை தெரு, வைத்தியநாதபுரம், தேரடி வீதி உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஜெமீன் ஊத்துக்குளி கிராமத்தில் மாகாளியம்மன் கோவில் குண்டம் திருவிழாவுக்கு விமர்சையாக நடைபெற்றது. ஜெமீன் ஊத்துக்குளியில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாகாளியம்மன் கோவிலில் 15 நாட்கள் விரதம் இருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் விநாயகர் கோவிலிருந்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலுக்கு வந்தனர். பிறகு 60 அடி நீளமுள்ள தீக்குண்டத்தில் பக்தி பரவசுடன் இறங்கி தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் கழிவுநீரை சுத்திகரிக்காமல் ஏரியில் விடுவதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளதாக குற்றம் சாட்டி மருத்துவமனையிலிருந்து கழிவுநீர் வெளியேறாத வகையில் மண்ணை கொட்டி தடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். இந்நிலையில் பேச்சுவார்த்தை நடத்திய வட்டாட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் 1 மாதத்தில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தின் அதிர்ச்சி சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சேத்துப்பட்டு வந்தவாசி புறவழிச்சாலையில் வழியிலிருந்து கார் சற்று விலகிய போது எதிரே வந்த லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது. காரின் முன்பக்கம் நொறுங்கிய நிலையில் அதில் பயணம் செய்த சென்னை குன்றத்தூரை சேர்ந்த 4 பேர் காயமடைந்தனர். பஞ்சாபில் முடிவளர வைப்பதாக இன்ஸ்டாகிராமில் வந்த விளம்பரத்தை பார்த்து சென்று சிகிச்சை பெற்ற 60க்கும் மேற்பட்டோர் கண் பார்வை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தங்களின் அதிசய மருந்தை தலையில் தேய்த்தால் வழுக்கை மண்டையிலும் முடிவளரும் என்று 9x ஓஸ்டேல் என்ற இன்ஸ்டாகிராம் பக்கம் விளம்பரம் செய்திருந்தது. அதை பார்த்து சங்ரூரில் நடந்த இலவச முகாமுக்கு சென்ற சிலர் தலையில் அந்த மருந்தை தடவிக்கொண்டுள்ளனர். அவர்களுக்கு சில மணி நேரத்தில் கண் எரிச்சல் ஏற்படவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விசாரணையில் தலையில் தடவப்பட்ட மருந்தால் பக்கவிளைவு ஏற்பட்டது தெரியவந்துள்ளது. ஜப்பானின் டோக்கியோ நகரில் பனிப்பொழிவு தொடங்கியது. பல்வேறு பகுதிகளில் பனிப்பொழிவு தொடங்கிய நிலையில் சாலைகள், மரங்கள், வீடுகளில் பனி படர்ந்து வருகிறது. தொடர்ந்து பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்பதால் அடுத்த சில நாட்களில் 3 சென்டிமீட்டர் வரை சாலைகளில் பனி சேர்ந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சில இடங்களில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் எனவும் அரசு தெரிவித்துள்ளது. IPL தொடருக்காக பயிற்சியில் ஈடுபட்டுள்ள MS தோனி நாய்க்குட்டி ஒன்றுக்கு பிஸ்கட் ஊட்டிவிட்ட காட்சியை ரசிகர்கள் பார்த்து வருகின்றனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நட்சத்திர வீரர் தோனி IPL தொடரையொட்டி பயிற்சி மேற்கொண்டு வருகிறார். அணியினருடன் பேசிக் கொண்டிருந்த அவர் மைதானத்தில் சுற்றிக் கொண்டிருந்த நாய்க்குட்டிக்கு பிஸ்கட்டுகளை ஊட்டினார். சபரிமலையில் தரிசனம் மேற்கொண்ட மலையாள நடிகர் மோகன்லால் மம்முட்டியின் பெயரில் சிறப்பு அர்ச்சனை செய்தார். தனது நண்பர்களுடன் ஐயப்பன் கோயிலுக்கு சென்ற மோகன்லால் பம்பையில் உள்ள கணபதி கோயிலில் இருந்து யாத்திரையாக சென்றார். கோயிலில் மம்முட்டியின் இயற்பெயரான முகமது குட்டி என்ற பெயருக்கு அர்ச்சனை செய்ய அவர் வாங்கிய ரசீதை ரசிகர்கள் அதிகம் பகிர்ந்து வருகின்றனர்.